ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வெளியான சர்வதேச அறிக்கை. ரகசியங்களை அம்பலப்படுத்தும் எதிர்க்கட்சி. தீவிரமடையும் நிலைமை மறு அறிவித்தல் வரை வழங்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. திருகோணமலையில் இடம்பெற்ற கார் விபத்தொன்றில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறுமியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவமானது இன்று அதிகாலை திருகோணமலை ஈச்சிலம்பற்று வட்டவன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் 2 பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கையிலேயே குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 6 வயதுடைய நிதர்ஷனாதித்யா என்னும் சிறுமியை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுமியின் சகோதரனான 4 வயதுடைய நிதர்சன் அதிரேஸ் எனும் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் மோதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈச்சிலம்பற்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் கணவன் மற்றும் மனைவி இருவரும் காயங்களின்றி உயிர் தப்பியுள்ள நிலையில் உயிரிழந்த சிறுமியின் சடலம் மோதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்று காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திசவிகாரைக்கு எதிரான போராட்டமானது ஒரு வருடத்தை தாண்டிய நிலையில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விகாரையானது தமிழ் மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திசவிகாரையை அகற்றுமாறு கோரி பௌர்ணமி தினமான இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்றைய தினம் தென்பகுதியில் இருந்து மக்கள் குறித்த விகாரைக்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர். இதன்போது பல நூற்றுக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு அனுமதியின்றி மக்களது காணியில் கட்டப்பட்ட சட்டவிரோதமான விகாரையை அகற்றுமாறு கோரி போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டமானது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் உள்நாட்டு போரிலிருந்து அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் தமிழர்களை இலங்கை அதிகாரிகள் அச்சுறுத்தி தடுத்து வைத்துள்ளனர் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சுமத்தி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் உள்நாட்டு போரின் போது தமது படைகள் செய்த அட்டூழியங்களை மறுத்துள்ள நிலையில் அது உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகளை வழங்குவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களின் சமூகங்களையும் மௌனமாக்க முயற்சிக்கின்றது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய படிப்பாளர் எலைன் பியர்சன் கூறியுள்ளார். எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் துஷ்பிரயோகங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கும் சர்வதேச நடவடிக்கைகள் தேவை என்பதையே இந்த சம்பவங்கள் தெளிவாக்குகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலத்திற்கான வானிலை நிலவரம் தொடர்பில் இன்று பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை முன்னிலைப்படுத்த ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையிலேயே முஜிபர் ரஹ்மான் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ரணிலுக்கும் அனுரவுக்கும் இடையில் சிறந்த உறவு காணப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மே தின நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளின் போது தேசிய மக்கள் சக்திக்கும் அரசாங்கம் ஆதரவு வழங்கியிருந்தமை இதற்கான சிறந்த உதாரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதனால் ரணில் விக்ரமசிங்கே அனுரகுமார திசாநாயவுக்கு உதவுவதுடன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக பாரபட்சத்துடன் செயற்படுவதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள மின்சார தடைகளை மிக விரைவாக அறிவிக்கக்கூடிய புதிய முறைமையை இலங்கை மின்சார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. 1987 அற்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அதிகளவானோர் முயற்சி செய்வதால் பலருக்கு தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாயில பிரதேசத்தில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் சிகிச்சையாளராக கடமையாற்றிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இணையதளத்தில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு குறித்த பெண் ஏமாற்றியுள்ளார். சோயா பொருட்களை பொதி செய்வதற்கு அதிக தொகை தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணுக்கு 59 பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். 41 வயதுடைய சந்தேக நபர் கடவத்தை சூரியகம பிரதேசத்தில் நிரந்தரமாக வசிப்பவர் எனவும் நுகேகொட நாவல வீதியில் வாடகை அடிப்படையில் பெற்ற வீட்டில் வைத்து இந்த பாரிய மோசடியை செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக பிரமித்திட்டமாக இந்த வியாபாரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த சோயா பொருட்கள் பொதியிடுவதற்கு உயர்மட்டத்தில் இருப்பவர்களூடாக அதிக பணம் கிடைக்கும் எனவும் உறுதியளித்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சோயா பொருட்கள் பொதியிடுவதற்கு பணம் வழங்கப்படும் என கூறி வேலையை பெற்றுக்கொண்டதன் பின்னர் பணம் வழங்காமல் ஏமாற்றி விடுவதாகவும் பின்னர் ஏமாற்றப்பட்ட நபரின் இடத்திற்கு வேறு ஒருவரை விளம்பரமூடாக பணிக்கு வரவழைப்பதாகவும் தெரியவந்துள்ளது. ஏமாற்றுவதனை தொழிலாக இந்த பெண் செய்து வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. திருகோணமலையில் இடம்பெற்ற கார் விபத்தொன்றில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறுமியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவமானது இன்று அதிகாலை திருகோணமலை ஈச்சிலம்பற்று வட்டவன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் 2 பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கையிலேயே குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 6 வயதுடைய நிதர்ஷன் ஆதித்யா எனும் சிறுமியை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுமியின் சகோதரனான 4 வயதுடைய நிதர்சன் அதிரேஸ் எனும் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் மோதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈச்சிலம்பற்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் கணவன் மற்றும் மனைவி இருவரும் காயங்களின்றி உயிர் தப்பியுள்ள நிலையில் உயிரிழந்த சிறுமியின் சடலம் மோதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்று காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.